திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் CV குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூதுகவ்வும் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். பரபரப்பான அரசியல் சூழல்ல அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் வாகனத்தில் வருகை தர அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். நிர்வாக ரீதியாக சில மாற்றங்களை செய்து அது இந்த பொதுக்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு அமலுக்கு வர இருப்பதாக தகவல். இந்த பொதுக்குழுடைய முக்கியமான அம்சங்கள் பற்றிய சிறப்பு தகவல்களோடு நம்முடைய இணைகிறார் செய்தியாளர் பிரகாஷ் ஓவர்டியோ. அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியினுடைய அவைத் தலைவர் தமிழ் இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க இருக்கிறது. பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரூர் வெங்கடாஜலபதி மண்டபத்துக்கு தற்போது வருகை தந்திருக்கிறார். வழி நெடுகிலும் அதிமுக தொண்டர்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பை கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் அந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டமானது தொடங்க இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் படுதோல்விக்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் பொதுக்குழு கூட்டம் என்பதால் இந்த கூட்டம் ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது. ஏனென்றால் எல்லா மாவட்டத்திலும் இருந்து மாவட்ட செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே ஒரு சேர இந்த கூட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அவ்வப்போது நடந்தது. தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம் அவ்வப்போது நடந்தது. தேர்தல் தோல்விகள் குறித்து தொகுதி வாரியாக ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டது. தொகுதி வாரியாக ஆலோசனை கூட்டங்கள் என்று வரும்போது அந்தந்த நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர், முன்னாள் MLAக்கள், முன்னாள் அமைச்சர்கள், அதே போல ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள், அந்தந்த தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகள் மட்டுமே தான் கலந்துக்கிட்டாங்க. அதுல அந்த தொகுதிக்கு சார்ந்த அந்த தொகுதியில தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் என்ன என்பது குறித்தெல்லாம் அவர்கள் வலியுறுத்தினாங்க. இடையில் நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் தலைமையில மூத்த அமைச்சர்கள் 7 பேர் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து முக்கியமான சில கோரிக்கைகளை வலியுறுத்தியதாக பரவலாக பேசப்பட்டது. குறிப்பாக அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என்று அவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தியதாக தகவல்கள் பரவின. இதே ஒரு கருத்துகள் நாடாளுமன்ற தேர்தல் தோல்விகள் குறித்து இந்த சென்னையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திலும் ஒரு சில தொகுதிகள்ல நிர்வாகிகள் தென் மாவட்டங்கள்ல கட்சி பலவீனமாக இருக்கிறது, குறிப்பிட்ட ஒரு சில தொகுதிகள்ல வாக்குகள் சிதறிவிட்டது, அதுல கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் ஒன்றிணைந்திருந்தால் நமக்கு கூடுதலாக வாக்கு கிடைத்திருக்கும், எனவே பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டன. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அதிமுகவுல கள ஆய்வு குழு அமைக்கப்பட்டிருந்தது. கள ஆய்வு குழுல 10 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருந்தது. திரு KP முனுசாமி, திரு நத்தம் விஸ்வநாதன், திரு திண்டுக்கல் சீனிவாசன், திரு SP வேலுமணி, திரு தங்கமணி, திரு ஜெயக்குமார், திரு CV சண்முகம் மற்றும் திரு செம்மல்லை, திருமதி பா வளர்மதி மற்றும் உள்ளிட்ட இந்த 10 பேர் கொண்ட நிர்வாகிகள் அமைக்கப்பட்டது. அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக மாவட்ட வாரியாக சென்று கள ஆய்வு கூட்டங்களை நடத்திவிட்டு அந்த கூட்டங்கள்ல பெறப்பட்ட அந்த கருத்துக்களை அறிக்கையாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கி இருக்கிறாங்க. இந்த கள ஆய்வு குழு கூட்டத்தில் கூட ஒரு சில மாவட்டங்கள்ல கள ஆய்வு குழு நடத்த வந்த முக்கிய நிர்வாகிகள் முன்னிலேயே நிர்வாகிகள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டது, வார்த்தை கருத்து மோதல்கள் ஏற்பட்ட காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். இது மாதிரி கடந்த ஒரு 6 மாதத்துல பல்வேறு பரபரப்பான சம்பவங்கள் அதிமுகக்குள்ள நடந்து இருக்கு. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் தற்போது அதிமுக பொதுக்குழு கூட்டம் மற்றும் செயற்குழு கூட்டமானது தற்போது தொடங்கி இருக்கிறது. இதுல பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்க இருக்கிறாங்க. குறிப்பாக வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் இருந்தாலும் இந்த பொதுக்குழு கூட்டம் என்பதே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொதுக்குழு கூட்டத்துக்கு முன்னதாகவே ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக பூத் கமிட்டி அமைப்பது, தேர்தலுக்கு ஆயத்தமாகக்கூடிய வகையில தொகுதி வாரியாக குழுக்களை அமைப்பது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை அதிமுக மேற்கொண்டிருக்கிறது. இது போன்ற பல கட்சிகளும் தேர்தலை சந்திப்பதற்கான ஆயத்த பணிகளை தொடங்கிவிட்டாங்க. இது போன்ற ஒரு சூழ்நிலையில இந்த பொதுக்குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வது குறித்து விரிவாக
பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உட்கட்சி தேர்தல் இதற்கு முன்னதாக முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் திரு எடப்பாடி பழனிசாமி இருவருடைய புகைப்படங்கள் அடங்கிய உறுப்பினர் அட்டை தான் எல்லா உறுப்பினர்களுக்குமே கொடுக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த நிலைமை மாறி திரு ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு திரு எடப்பாடி பழனிசாமியுடைய புகைப்படம் மட்டுமே கொண்ட ஒரு உறுப்பினர் அட்டை அனைத்து உறுப்பினர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது சட்டமன்ற தொகுதி வாரியாக அந்த உறுப்பினர் அட்டைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு நிர்வாகிகளுக்கும் அந்த உறுப்பினர் அட்டைகள் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. இது கட்சியினுடைய உட்கட்சி தேர்தலுக்கான ஒரு முன்னேற்பாடாக தான் இந்த உறுப்பினர் அட்டைகளை புதுப்பிப்பது, அதை உடனடியாக விரைந்து வழங்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியதெல்லாம் இதற்கான ஒரு முன்னேற்பாடாக தான் பார்க்கப்பட்டது. எனவே இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுகவில் உட்கட்சி தேர்தல் நடத்துவது தொடர்பாக முடிவெடுக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று தெரிகிறது. அப்படி என்று பார்த்தால் கடந்த 2022 ஆண்டு அதிமுக உட்கட்சி தேர்தல் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் எடுக்கக்கூடிய இந்த முடிவின் அடிப்படையில் 2022 ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகள் எல்லாருடைய பதவி காலமும் முடிவுக்கு வரும். புதிதாக தேர்தல் அறிவிக்கப்பட்டு அந்த தேர்தல் மூலமாக புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட இருக்கிறாங்க. அவர்களுடைய பதவி காலம் எத்தனை ஆண்டுகள் என்பது குறித்தெல்லாம் இன்றைய பொதுக்குழு கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். அதே போல இந்த தேர்தல் கூட்டணிகள் தொடர்பாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்கள், தேர்தல் தொடர்பான அதிகாரங்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்குவது குறித்த தீர்மானங்கள் ரொம்ப முக்கியமான தருணத்துல கூடுகிறது இந்த பொதுக்குழு பற்றிய விரிவான தகவல்களை தொடர்ந்து கூறி வர்றீங்க. திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் CV குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.